கோரிக்கை நிறைவேற்றுங்க, போட்டு போடுறோம், செய்யுங்க, பாராட்டுறோம், சொன்னதை செஞ்சு விடுங்க, வாழ்த்துறோம். இதுதான் நம்ம அரசியல். இதை செய்யலாமா வேண்டாமா? இதைத்தான் அரசு ஊழியர்கள் செய்கிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு ஜாதி இல்லையா, கட்சி இல்லையா, மதம் இல்லையா? அரசு ஊழியர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சா 9 லட்சம் குடும்பங்கள் ரோட்ல போய் நிக்கிறாங்களே, அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையா? ஆக நம்ம சமூகத்திலிருந்து விவசாய வீட்டு பிள்ளைகளாக இருந்து அரசியலாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் கடந்த ஜாதி கடந்த மதம் கடந்த ஒன்றுபட்டு போராடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் போது அவர்களை படிக்க வைத்து ஆளாக்கிய நாம் அதே போல ஒன்றுபட வேண்டாமா? சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நம்ம எல்லாம் பிரித்து வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எம்எல்ஏக்கு சம்பள உயர்வு, எம்பிக்கு சம்பள உயர்வு வந்தா எப்படி எல்லா கட்சியும் ஒட்டுமொத்தமா கை வைக்கிறாங்க? ஒற்றுமை இருக்கிறாங்களா இல்லையா? ஊருக்கு வந்தா நம்மளை பிடி சொல்றாங்க, நம்மளை பிரிச்சு வைக்கிறாங்க. இவன் மோசம் அவர் சொல்றாரு, அவன் மோசம் இவர் சொல்றாரு. ஆனா நாடாளுமன்றத்தில் சம்பள உயர்வு என்ன, சட்டமன்றத்தில் சம்பள உயர்வு என்ன, கை தூக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளை பிரித்து வைக்கிற அரசியல்வாதிகள், நம்மளை பிரித்து வைக்கிற கட்சிகள், அவர்களுக்கு சலுகை வேண்டும் போது அவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். நம்மளை ஊழலால் சுரண்டுகிற பெரும்பகுதி அரசு ஊழியர்கள் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும்தான் எனக்கு இந்த ஆட்சி சரியில்லை, போனாச்சே பரவாயில்ல போல இருக்குது, இப்படியே பல முறை பேசி பேசி 75 வருஷமா மாத்தி மாத்தி திருப்பி இவங்களையே கொண்டு வந்து திருப்பி இவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டு இளவு வீட்டுல கல்யாண வீட்டுல எல்லா பக்கமும் உட்கார்ந்துட்டு விவசாயி எவன் மதிக்கிறான், யாரு விவசாயிக்கு செய்யறா, எங்க விவசாயத்தை ஒற்றுமை இருக்குது அப்படி நம்மளுக்குள் நாங்களே புலம்பிட்டு இருக்கோம். மிக எளிமையான வேலை. தொகுதிக்கு 1 லட்சம் இருக்கிற விவசாயிகளை ஒன்று திரட்டி எங்கள் கோரிக்கை நிறைவேற்றினால்தான் எங்கள் ஓட்டு உங்களுக்கு, எங்கள் நிலத்தை பறிக்கிறவங்களுக்கு ஓட்டு அறிவிக்கலாமா வேண்டாமா? கண்டிப்பாக நாம் வாழ்வதற்கு 2 வழிதான். ஒன்று உற்பத்தி நிறுத்தம், இன்னொன்று நமது வாழ்க்கைக்காக நமது கோரிக்கைக்காக வாக்களிப்பது. இந்த 2ஐயுமே விட்டுட்டு 75 ஆண்டுகளாக நாம் ஏமாந்ததன் விளைவுதான் இன்னைக்கு 62% இருந்தும் இன்னைக்கு அரசியல் கட்சிகளிடமும் அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியர் நாம் காவடி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பேரன்புக்குரிய உழவர் உறவுகளே, ஒரு சாதாரண பிரச்சனை, கறிக்கோழி பிரச்சனை, என்னைக்காவது ஏதாவது ஊர்ல எங்கேயாவது ஒரு நாட்டுல முதலாளிகள் ஏற்கனவே விலை இறக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அந்த கறிக்கோழியில மட்டும் முதலாளிகள் விற்கிற விலையை குறைக்கிறாங்க. என்னப்பா, மக்கள் போராட்டம் பண்ணாங்களா, அரசு குறைக்க சொல்லுச்சா, எதனால விலையை குறைக்கிறீங்கன்னு கேட்டா, நாங்க 45 பேர் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கிறோம், நாங்க உங்களை வளர்த்து 5000 கோடி 10,000 கோடி வளர்த்துட்டு இருந்தோம், இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி சேர்த்துட்டோம். அதனால இனிமே எவனும் எங்களை மாதிரி தொழில் செஞ்சு மேல வந்துடக்கூடாது. அதனால விவசாயி எங்காவது போய் தானா குறைச்சிக்கலாம், இந்த 6 ரூபாய் 50 பைசா கட்டுப்படியாதுன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கி விட்டு தீனை வாங்கி விட்டு வளர்த்து விற்கிறதுக்கு போறாங்கன்னா கரெக்டா அதை கணிச்சு வச்சு அந்த நேரத்தில் 10 ரூபாய் விலை எடுத்துக்கணும். விவசாயிகள் கஷ்ட நஷ்டம். ஆக சொந்த விவசாயி வீட்டு பிள்ளைகளே விவசாயிகளை வணிகத்திலே வீழ்த்துகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம். அந்த நஷ்டத்தை விவசாயி தலையில கட்டுறாங்க. எவ்வளவு பெரிய மோசம். ஆக கறிக்கோழியை வைத்து நம்மை சின்னாவண்ணப்படுத்த அந்த முதலாளிகளை சில்லி சிக்கன் போடுறதுக்கு நம்ம ஏபிடி ரெடி வச்சிருக்கிறார்.